Hello boys and girls, this is your Clinton. I'm back with another video. இன்னைக்கு there's a new ride with my colleague. பாண்டி கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு டேட் 12. இன்னைக்கு சாட்டர்டே. காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். மணி 5:45 ஆகுது. இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பைக் எடுத்தேன். ஸோ பைக்கை வார்ம் அப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் செயின் லூப் அடிச்சுட்டு தான் கிளம்பியாச்சு. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர்ஸ் வருது. நான் இப்போ வேலூர்லேருந்து போயிட்டுருக்கேன். எனக்கு சென்னையிலேருந்து போகணுன்னு ரொம்ப ஆசை. அது சூப்பராக இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். போவோம், ஒரு நாள் போவோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஹைவேவாக இருக்காது. நல்ல ரோட்ஸ் தான், பட் ப்ராப்பர் ஹைவேவாக இருக்காது. நான் இங்கேருந்து ஆர்காட் போயிட்டு ஆர்காட்லேருந்து திண்டிவனத்துலேருந்து அப்படியே பாண்டிச்சேரி. இட்ஸ் 2 டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பார்க்குறீங்கள இந்த சிக்னல்ஸ் எல்லாம், இதெல்லாம் நேற்று பண்ணது. ஏன் தெரியுமா? இங்கே மினிஸ்டர் வராரு அப்படின்றதுக்காக நேற்று பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் நான் இங்கே பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் ரெகுலராக முன்னாடியே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு பாண்டிச்சேரி. எல்லோரும் கோவா போகிறதுக்கு தான் நிறைய பிளான் போட்டு சொதப்புவாங்க. நாங்களாம் பாண்டிச்சேரி போகிறதுக்கே பிளான் போட்டு சொதப்பின கூட்டம் என் கூட்டம்லாம். இந்த விலாகில் நான் எல்லாத்தையுமே போடுறேன் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு. நான் ரொம்ப லக்ஸுரியஸாகவும் செலவு பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் போகிறது கிடையாது. ஆனால் மாட்ரேட் பேஸ். சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லன்ச் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் பட்ஜெட் என்னென்னு போடுறேனே. இந்த வீடியோ முடிச்சுட்டு வீடியோ எண்டில் எவ்வளோ செலவாச்சு, எங்கெங்கே தங்கினேன், எங்கெங்கே சாப்பிட்டேன் எல்லாத்தையுமே போட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறேன். எனக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவாச்சு. ஆக்சுவலாக சன்ரைஸு செம்மையாக வந்திருக்கு, நல்ல ரெட்டிஷாக. அங்கே பாருங்களேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சி. தென்னை மரம்லாம் மறைச்சிட்ருக்கேன் அங்கே, பார்த்தீங்களா? ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு சி ஹியர். அதுவும் இப்போ கரெக்டாக அந்த க்ளவுடும் மறைச்சிக்கிச்சா, செம்மையாக இருக்குது. இதுதான் மார்னிங் ரைட்ஸ்க்கான ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கே இதுதான். நான் எப்போவுமே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணேன். பிகாஸ் உங்களுக்கு வெயிலுக்கு முன்னாடியும் பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் ஒரு போர் அடிக்காமலும் தூங்க விடாமலும் இந்த மாதிரி ஒரு காட்சி செம்மையாக இருக்குல்ல. A clean highway and a beautiful sunrise. இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அதே நல்லா இருக்கிற சூரியன் தான் சுட்டெரிக்கும். ஏம்மா ஐயோ, வா 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 சார், அங்கே பாருங்களேன். இப்போ தான் ஆர்காடுக்குள்ளே வந்தோம். இப்போ பாருங்களேன். ஐயோ, இது ஒரு பில்டிங்காக வர இருந்துச்சா? இது கொஞ்சம் உள்ள இன்டீரியராக தான் கூட்டிகிட்டு போகுது. அங்கே பாருங்களேன் எவ்வளோ பனி படர்ந்துருக்குன்னு. எனக்கு இப்போ ஒரு 4 நாளாக சொன்னாங்க நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, சார் காலையில் ஆச்சுன்னா ரொம்ப பனியாக இருக்குது, நைட்டெல்லாம் வண்டியை வெளியே விட முடியல அப்படின்னு. என்னடா சொல்கிறீங்க, இங்கே வெயில் கொளுத்தி எடுக்குது, இவங்க என்னமோ வளர்றாங்கன்னு நினச்சா ஓ வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக பனி தான் படர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் காணாமல் போயிடும். பட் ஸ்டில் யூ சி, அங்கே பார்த்தீங்களா? நான் மேப் இப்படி வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ரூட்டு நல்லா இருக்குது, நல்லா சீனிக்காக இருக்குது. ஆனால் என்னென்னா டெஸ்டினேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியாது. இதே ஒரே ஹைவே இருந்தால் அது கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கும். நான் இவ்வளோ பேசியிருக்கவும் மாட்டேன். பட் சீக்கிரம் போயிருந்துருக்கலாம் டெஸ்டினேஷனுக்கு. பட் பரவாயில்ல, எவ்வளோ நாள் தான் போரிங் ஹைவேலே போகிறது. வாவ், சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஹா குளிருது. நான் என்னோடய ஜாக்கெட்டும் போட்டு வரல, ஒரே வெயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் இங்கெல்லாம் இப்படி இருக்குன்ட்டு நினைக்கவே இல்லை. 101
பரவாயில்லையே, இங்கே 101 தான். வேலூர் பக்கம்லாம் 102 103 ஆகும். ஓகே 673 இருக்கு. அதில் இங்கேயே ஒரு டீ கடையும் இருக்குது. டீ இருக்கா? இப்போது செய்யாருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு காஃபி பிரேக்குக்காக நிப்பாட்டியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்ததுனால நான் நிப்பாட்டினேன். எங்கேயுமே இங்கே பாரத் பெட்ரோலியமே இல்லை, ஃபுல்லாக ஹெச்பி தான் இருந்தது. ஹெச்பியும் இந்தியன் ஆயிலும் தான் இருந்தது. சரி வந்ததுன்னு நிப்பாட்டிட்டு வெளியே வந்தால் இங்கே காஃபி கடை. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பைபாஸ் ரோடு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம், நெல், எஸ்பெஷலி இது சுகர் கேன் விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் சுகர் கேன் ஃபேக்ட்ரி வேறு இருக்குது. நல்லா இருக்குது ரோடு, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குது. திண்டிவனம், செய்யாறு, திண்டிவனம், அப்புறம் பாண்டிச்சேரி. நான் அங்கே போயிட்டு ஏதாவது ஏதாவது ஸ்பெஷலாக இருந்ததுன்னா மட்டும் நான் ப்ளாக் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பாண்டிச்சேரி போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். சிட்டியில் போனால் எங்களுக்கு ஜாலியாக இருக்குது, இங்கேருந்து பெஜராகுது. சிட்டியிலேருந்து வர எனக்கு இங்கே தான் நீங்கள் எல்லாம் நல்ல நிம்மதியாக வாழ்கிறீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். கஷ்டப்பட்டால் தானே சார் எங்கே இருந்தாலும் அங்கேனாலும் ஒரு இல்லாட்டி ஒன்று காசு கிடைக்குது. இங்கே என்ன இங்கே வேலை செஞ்சு தானே காசு, விவசாயம் பண்ணால் தான் காசு. அங்கெல்லாம் வந்து எதை செஞ்சாலும் பணம், எது செஞ்சாலும் பணம், இருந்தாலும் பணம், செஞ்சாலும் பணம். அங்கே பணம் இருக்குது பாட்டி, ஆனால் நிம்மதி இல்லையே. நிம்மதி இல்லையா? கூட அது வேறு செல்வாக்கு தான், இது வேறு செல்வாக்கு. சென்னை விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு இதுக்கு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, அதோடு தான். இவங்க என்ன இதுவே கண்டிப்பாக தான் சொன்னால் ஒரு நாளைக்கு 300 400 தருவாங்க. இவங்க 200 தருவாங்க. ஃபுல்லாக 200 செய்வாங்களா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அந்த மாதிரி தான். மெட்ராஸ்லாம் 500 கம்மியெல்லாம் எவனும் வேலை பார்க்க மாட்டான். அங்கே விலைவாசி அதிகம் இல்லையா? விலைவாசி இருந்தால் கூட அது வேறு. டவுன் தான் குப்பை காட்டு தான். குப்பை காட்டுலேருந்து டவுனுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க, டவுன்லேருந்து குப்பை காட்டுக்கு வரத்துக்கு ஆசைப்படுறாங்க. இங்கே என்ன பண்ணணும், சும்மா சுற்றி இந்த ரவுண்டு தான் அடிக்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம். இது என்ன பார்க்க முடியும்? இங்கே வேறு என்ன பார்த்து போக முடியுமா? இல்லாட்டி கடலுக்கு தான் போக முடியுமா? வேறு என்ன தான் பார்க்க முடியும்? பார்த்துட்டு போக அதான் சார், வேறு சரி. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் ஒன்று நோட் பண்ணேன். என்னென்னா, என்னதான் சிட்டி லைஃபாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு வில்லேஜ் சைடில் வந்துட்டு இங்கே இயற்கை காற்றோடு இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆசைப்படுவோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா சிட்டியில் கிடைக்கிற, அவங்க சொன்ன சிட்டியில் கிடைக்கிற சம்பளம் இங்கே கிடைக்காது, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்காது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே போகணுன்னு ஆசை, அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து வாழணுன்னு ஒரு ஆசை. இக்கரைக்கு அக்கறை பச்சை, வாழ்க்கை இப்படியும் இருக்குது. என் கொலீக் போனார், ஃபோன் பேசுகிறேன்னு போனார், ஆளக்கானோம். எவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்காரு, வந்தால் கிளம்பலான்னு பார்த்தா பாட்டி வரேன், போயிட்டு வரேன் பாட்டி. இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த பாட்டி பார்க்கும்போது எனக்கு என்னோடய பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க. நான் இப்படி தான் அவங்கள்ட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க எனக்கு, அவங்களோட லைஃப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு கதையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. கூகுள் மேப்ஸ் எங்கேயோ காட்டுக்குள்ளே கூட்டு போகுது. திண்டிவனம் 40, எவர் ஜமங்கி ரன்னிங், ஒரு குரங்கு கூட்டம். இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குது. அம்மா அடி, ஒரு இண்டிகேஷனாக வச்சுருக்கானுங்களா? ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் போட தருது. இதோ நாங்கள் பாண்டிச்சேரி வந்தாச்சு.
நிறைய ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன் இந்த கேட்டை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். ஏய், பாண்டிச்சேரி அந்த கேட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஒரு என்டையரான டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸ் தானே இதெல்லாம். வாவ், இந்த ஊர் அப்படியே பழைய படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ரூம் இல்லையா?